நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தூரிகை ஜாலம் கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ். நான் உங்கள் மோகன். நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிவில் இன்ஜினியரிங் துறை சார்ந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் உள்ள ஒரு டிராயிங் எப்படி நம்ம CorelDRAWல பண்ணியிருக்கோம் அப்படின்ற டுட்டோரியல் அப்படின்றத விட அந்த டிராயிங் எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் இன்றைக்கி உங்களோட நான் பேச இருக்கிறேன். ஸோ இந்த ஒரு அனுபவம் CorelDRAW யூஸ் பண்ணுற உங்களுக்கு இந்த மாதிரி டிராயிங், அதாவது இன்ஜினியரிங் டிராயிங் நம்ம இதில் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு விடையாக இந்த நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம டிராயிங்கை போடுறது இல்லாமல் ஸோ அதை சைட்டில் கன்சல்டிங் பண்ணி அந்த வேலையை முடித்து நம்ம கொடுக்குறோம். அப்படின்றப்போ இந்த சாஃப்ட்வேர் எவ்வளோ வேல்யூவானது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதே போல் இந்த சாஃப்ட்வேரில் இந்த மாதிரியான இன்ஜினியரிங் பிளான்களை எப்படி எளிமையாக போடுறோம் அப்படின்றதையும் நீங்கள் இந்த டுட்டோரியல்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான விளக்கங்களை நம்ம சொல்ல இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய சேனல் தூரிகை ஜாலம். நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைபரை கொடுத்து பங்கெடுத்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க இந்த டுட்டோரியல் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் நம்மளுடைய ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ இங்கே இது ஒரு ஹவு டு டிசைன் ரெசிடென்டல் பில்டிங் பர்கோலா யூஸிங் CorelDRAW தமிழ் சிவில் இன்ஜினியரிங் கைட் என்ற டைட்டில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இது ஒரு பர்கோலா அப்படின்ற டிராயிங். இந்த நம்ம பில்டிங்கில் ரெசிடென்டல் பில்டிங்கில் பார்த்தோம்னா அழகுக்காக நம்ம பர்கோலா டிசைன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய வீடுகள்லேயும் அந்த பர்கோலா டிசைன் இந்த மாதிரி இருக்கும். இன்னும் நிறையா மாடலில் இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் நம்மளுடைய ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க மாதிரியான பர்கோலா டிசைனை பற்றி நான் உங்களோட பேசியிருக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் துறை சார்ந்த டிராயிங். ஸோ இந்த டிராயிங்கை நம்ம CorelDRAWல வடிவமைச்சிருக்கோம். CorelDRAWல வடிவமைக்கிறதுக்கு நம்மளுக்கு இங்கே பேசிக்கான இங்கே டூல்கள் இருக்கு பாருங்கள். இந்த ஜாமெண்ட்ரி டூல்கள், இந்த டூல்களே போதுமானது. ஸோ நமக்கு அந்த டிராயிங் பண்ணக்கூடிய நாலேஜ் இருந்தது அப்படின்னா, அந்த நாலேஜ் நமக்கு கொஞ்சம் இருந்தது அப்படின்னா, ஸோ நமக்கு இந்த CorelDRAW ரொம்ப ஈஸியாக வேலை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நம்ம இந்த டிராயிங்கை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சைட்டுக்கு போய் சைட்டு பொசிஷன் என்ன அப்படின்றத பார்த்துட்டு கிளைண்டோட நம்ம டிஸ்கஸ் பண்ணி பேசுகிறோம். ஸோ கிளைண்ட் எந்த இடத்துல பர்கோலா வர வேணும் அப்படின்னு நம்மகிட்ட தெரிவிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்தோட மெஷர்மெண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க வேண்டியது இருக்குது. அதனுடைய மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதனுடைய நீளம் மற்றும் அகலம் அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பர்கோலா டிசைனை உருவாக்குறதுக்கான வேலைகளில் ஈடுபடுறோம். ஸோ இதில் நிறைய ப்ராசஸிங் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த டிசைன் கொடுக்குறோம். அந்த டிசைன் ஓகே பண்ணுறதுக்கு நம்ம 2-3 மெத்தட் டிசைன் கிளைண்ட்டுக்கு காட்டுற மாதிரி இருக்கும். அவங்க எந்த டிசைனை சூஸ் பண்ணுறாங்களோ அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி அடுத்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர், அந்த லோடை அந்த பர்கோலாவுக்கு எப்படி லோடை சரியான முறையில் கொடுக்கறது அப்படின்றதுக்கான அடுத்த கட்ட முறைகள், அதாவது கம்பி வேலை அந்த முறைகள் வரும். அதுக்கப்புறம் அதை சரியாக மேக்கிங் பண்ணுறதுக்கான அந்த கார்பெண்டரிங் ஒர்க் அவங்களுக்கு தனியாக அந்த மெஷர்மெண்ட்டு இங்கே நம்ம இதில் காட்டியிருக்க மாதிரி. ஸோ இந்த பாக்ஸ் அடிக்கிறதுக்கு ஒரு பாக்ஸையும் அடித்து இதெல்லாம் ஃபிட்டிங் கொடுத்து ஃபைனலாக காங்கிரீட் போட்டால் தான் நமக்கு ஸோ இங்கே காட்டுற மாதிரியான இந்த மாதிரியான ஒரு பர்கோலா காங்கிரீட் கிடைக்கும். ஸோ இது ஃபினிஷிங் பண்ணி லைட்டிங் பெயிண்ட் எல்லாம் செட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட், இது ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்டை பற்றி தான் உங்களோட பேசியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் ரேரான வீடியோ. CorelDRAWல ஒரு சிவில் இன்ஜினியரிங் டிராயிங்கை நீங்கள் எங்கே வேணால் தேடி பாருங்கள். நிச்சயம்
உங்களுக்கு CorelDRAWல சிவில் இன்ஜினியரிங் டிராயிங் போடுறத பற்றி எந்த ஒரு சேனல்லையும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நாலேஜ், அதனால் உங்களுக்கு என்னுடைய ப்ராக்டிக்கல் ப்ளஸ் அனுபவம் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான டிராயிங்கை உருவாக்க முடியும் இந்த சாஃப்ட்வேரில் அப்படின்ற ஒரு உந்துதலை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் கவனமாக நான் சொல்கிறத கவனித்து வர வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ முடிச்சிட்டோம். ஸோ இந்த டிராயிங் போட்டு கிளைண்ட்டிட்ட வந்து அப்ரூவ்டு வாங்கி அதுக்கப்புறம் ஒர்க்கை வந்து கன்சல்டிங் கொடுத்து ஃபேப்ரிகேஷன் ஒர்க், அந்த கம்பி ஸ்டீல் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ண வச்சு அதை சரியாக வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் அதை காங்கிரீட் போடுற வரைக்கும் ப்ராசஸிங் வந்து நடந்ததை பற்றின ஒரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை நீங்கள் கொடுக்குறேன். என்னோட இன்ட்ரோ இது வந்து நான் கொடுக்கக்கூடிய இன்ட்ரோ. ஸோ இந்த வீடியோவிலேயே நான் அதையும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு இந்த சாஃப்ட்வேரில் வந்து நம்ம இந்த மாதிரி டிராயிங்கை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்றத வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இங்கே வந்து நான் மெஷர்மெண்ட்டு ஒரு 17 அடி 4.75 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிராயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி 17 அடி 4.75 அடி இன்ச்சு, அதே போல் அதனோட வித்து பார்த்தீங்கன்னா 8.75 அடி வித்து. ஸோ இந்த ஏரியாவுக்கு தான் நம்ம ஃபர்கோலா பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபர்கோலாவோட இந்த டெப்த்து இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 6 இன்ச்சு. ஸோ இங்கே மெஷர்மெண்ட் டூல் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இங்கே வந்து செக் பண்ணிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சு போகும். ஸோ இது ஒரு 6 இன்ச்சு. இந்த 6 இன்ச்சை பேஸ் பண்ணி நம்ம காங்கிரீட் கொடுக்குறோம். இதனுடைய ஃபினிஷிங் பட்டியெல்லாம் பார்த்து லைட் செட்டிங் எல்லாமே கொடுத்து அதனோட ஃபினிஷிங் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனுடைய அவுட்புட்டுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா காங்கிரீட் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் ஒர்க்கெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ ஃபைனல் வீடியோ, அதனோட அவுட்புட் வீடியோ கூட உங்களுக்கு என்னால் முடிஞ்சிச்சுன்னா இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஃபைனல் அவுட்புட் வீடியோ அது ஒன்று மேக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ப்ராஜெக்டில் நம்ம இந்த 17 அடி 4.75 இன்ச்சு எடுத்திருக்கோம். அதே போல் 8 அடி 9 இன்ச்சு எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம அந்த பர்கோலா டிசைனை வந்து கொண்டு வரணும். அந்த வடிவமைப்பை தான் கொண்டிருக்கோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இதை பிரிக்கிறது, இந்த இருக்கக்கூடிய அளவுகளில் எப்படி பிரிக்கிறது. ஸோ இந்த பர்கோலா வந்து தாங்கணும், இங்கே பீம் கொடுக்கணும், இந்த இடங்களில் பீம் வருது. ஸோ சும்மா உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். இதில் ஒரு பீம் வருது. ஸோ இங்கே வந்து இந்த ரெட் லைன் காமிச்சிருக்கிறதெல்லாம் பீம் ஏரியா. ஸோ பீம் வந்து கண்டினியூவாக இது வரைக்கும் வந்துடும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரூப் பீம் வந்து இந்த ரெட் லைன் ஏரியாவில் வந்து கண்டினியூவாக நேராக வருது. ஸோ இந்த பீமை வந்து 3/4 அடியிலேருந்து 6 அடி நகர்த்தி அதிலேருந்து லோடுக்காக ஸ்ட்ரக்சருக்காக நம்ம கம்பி டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ரெட் லைன் காமிச்சிருக்க ஏரியாவெலாம் வந்து பீம் வந்து கண்டினியூவாக வரக்கூடிய அந்த பகுதி. ஸோ இந்த 3 பீமில் தான் வந்து நம்ம இந்த பர்கோலா வந்து நிறுத்துகிறோம். அதுக்கான அந்த வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கான அந்த படங்கள் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே அளவு முறைகள் இருக்குது. நம்ம பேசிக்கலியாக இங்கே இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் டூல் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ கைட்லைன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நம்ம CorelDRAWல நம்ம இந்த மாதிரியான சிவில் இன்ஜினியரிங் பிளான் டிராயிங்ஸ் எல்லாம் போடணுன்றதுக்கு நம்ம கைட்லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கைட்லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்னேப் 2 அப்படின்றது பாருங்கள். இந்த ஸ்னேப் 2வில் வந்து நீங்கள் இந்த பேஜ், ஆப்ஜெக்ட், கைட்லைன், பேஸ் லைன் இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து நமக்கு இந்த டிராயிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கைட்லைன் அலைன்மெண்ட் கொண்டு போகிறப்போ, இந்த அலைன்மெண்ட் கொண்டு போய் இப்படி நிறுத்துறப்போ அது கரெக்டாக மேக்னெட் மாதிரி வந்து அந்த கரெக்டாக அது மிட் பாயிண்டில் ஃபிட்டிங் ஆகிக்கும். ஸோ அதுக்கு நம்ம கைட்லைன் வந்து இந்த டிராயிங் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ கைட்லைன் உதவியால் இந்த டிராயிங்கை நம்ம பண்ண முடியும். கேடில் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இல்லை. ஸோ CorelDRAWல ரொம்ப ஃப்ரீயாக வந்து யோசனை பண்ணி நல்லா பண்ண முடியும் இந்த மாதிரி டிராயிங்கு. நான் இது போல் இன்னும் வந்து நான் ஏற்கனவே நம்ம ஸ்டேர்கேஸ் பற்றி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பில்டிங்கில் வந்து நம்ம அவங்களுக்கு 2 விதமான டிராயிங்கை வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்று வந்து பர்கோலா டிராயிங், இன்னொன்று வந்து ஸ்டேர்கேஸ் டிராயிங். ஸோ ஸ்டேர்கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதனோட ஹைட் வந்து நம்ம 12 அடி அப்படின்ட்டு இருக்குது, ஃப்ளோர்லேருந்து 12 அடி. அப்போ நம்ம இதுக்கு ஃபினிஷிங் வரைக்கும் இந்த டிராயிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டைல் ஃபினிஷிங்கில் வந்து டாப் லெவல் எவ்வளோ வரும் அப்படின்ற வரைக்கும் நம்ம இந்த CorelDRAWலே வந்து எல்லாமே பார்க்க முடியும். ஸோ பேசிக்கலியான இந்த
இந்த பாக்ஸ், இந்த ரெக்டாங்குலர் டூலு, இந்த சர்க்கிள் டூலு இதுகளை பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய இந்த மெஷர்மெண்ட் டூல்களை பயன்படுத்தி இதை அழகாக வடிவமைக்கிறோம். ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் வடிவமைக்கிறது எப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து 2-3 நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றி பேசிக்கான எப்படி வடிவமைக்கிறதுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அதனுடைய பேசிக்கல் இதை தெரிஞ்சுட்டு கமெண்ட் பண்ணலாம். அதே போல் இதில் நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ கீழே வந்து ஃப்ளோர் ஃபினிஷிங்கு, டைல் ஃபினிஷிங், அதுக்கப்புறம் வந்து அதை எவ்வளோ வந்து நம்ம டைலிங் ஒர்க் பண்ணுறோம், அதுபோல் காங்கிரீட் எவ்வளோ டெப்த்து கொடுக்குறோம், அப்புறம் இந்த ஸ்டேருக்கு படிக்கு மேலே வந்து எவ்வளோ வந்து நம்ம டைல் ஒர்க் பண்ணுறோம், மார்பிள் ஒர்க் பண்ணுறோம், அது எல்லாமே வந்து கொடுத்துருவோம். அதே போல் இங்கே காங்கிரீட்டோட டெப்த் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற டிசைன் எல்லாமே நம்ம இதில் கொடுத்து, ஸோ டோட்டலாக வந்து அவங்க கிளைண்ட்டு நம்ம என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ ஒத்தப்படையில் வந்து எனக்கு படி முடியணுங்க, மேலே வந்து நான் கால் வைக்கிறப்போ ஒத்தப்படையில் முடியணும் அப்படின்ற அவங்களோட ஒப்பீனியனையும் நம்ம தெரிஞ்சுட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டேர் வடிவமைச்சிருக்கோம். ஸோ 2 பிளான் வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒர்க்கும் முடிஞ்சுது. ஸோ இந்த ஒர்க் வீடியோ வந்து நான் உங்களுக்கு எடுக்க முடியாமல் போச்சு. அதே போல் இப்போ பர்கோலா ட்ராயிங்க்கு உண்டான இந்த இது வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே தனித்தனியாக தான் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் அவுட் இங்கே இருக்க டூலை வந்து பயன்படுத்தி நம்ம இதை பண்ணியிருக்கோம். கால் அவுட் டூலில் வந்து ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எல்லாமே இந்த எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்ட் தான். ஸோ நம்ம எங்கேருந்து இதை இது பண்ணல, எல்லாமே தனித்தனியாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டு. ஸோ லைன்ஸு இதெல்லாம் அப்ளை பண்ணி ஒரு மாடல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இருக்க மெஷர்மெண்ட் படி நம்ம ஃபீல்டில் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இது தெரியும். ஸோ நான் நம்ம வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்கள். அதில் வந்து இங்கே என்ன மெஷர்மெண்ட்டு நம்ம பிரிக்கிறதுக்கு அளவு கொடுத்துருக்கோமோ இந்த அளவில் வந்து நம்ம ப்ளைவுட் சென்ட்ரிங் மேக் பண்ணி அதில் வந்து இந்த படத்தை அப்படியே வரைஞ்சி, ஸோ இதில் என்ன பாக்ஸ் சைஸ் கொடுத்துருக்கோம், என்ன பாக்ஸ் சைஸ் வந்து கார்பெண்டர் ரெடி பண்ணணும் அப்படின்ற மெஷர்மெண்ட்டு கொடுத்துருவோம். ஸோ அவுட்டர் டு அவுட்ரு வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த பாக்ஸ் வந்து அவங்க ரெடி பண்ணணும். ஸோ எவ்வளோ பாக்ஸ் ரெடி பண்ணணும்னா இங்கே எத்தனை பாக்ஸுகள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நான் பாக்ஸ் டைப் ஏ, டைப் பி, டைப் சின்னு கொடுத்துருக்கேன். ஸோ டைப் ஏ அப்படின்னா இங்கே இருக்க சின்ன பாக்ஸு, டைப் பி அப்படின்னா இங்கே இருக்க இந்த பாக்ஸு, ப்ளஸ் இந்த இருக்குது இங்கே பாக்ஸு, இது ரெண்டுமே டைப் பி. ஸோ டைப் டி, இந்த டைப் டி இந்த பாக்ஸு, அதே போல் டைப் சி இந்த பாக்ஸ், இதெல்லாமே வந்து தனித்தனியாக வந்து அதனோட மெஷர்மெண்ட்டு நம்ம இங்கே கொடுத்துருவோம். ஸோ அது வந்து கார்பெண்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து கரெக்டாக அடித்து இங்கே ப்ளேஸ் பண்ணி காங்கிரீட் போட்டது தான், அதுதான் ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம இப்போ முடிச்சிருக்கோம். நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக மேக் பண்ணலாம். லைவ் வீடியோ கொஞ்சம் மெதுவாக நடக்கும், இருந்தாலும் அதை கூட உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்கோலாவுக்கு இங்கே ஒரு ஸ்லாப் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸ்லாப் மாதிரி அதனுடைய சப்போர்ட்டிங்காக, ஏன்னா இங்கே பீம் லைன் வருது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் சப்போர்ட்டிங் லைன், அது கீழே ஒரு 3 அடி 5 இன்ச்சு அந்த மாதிரி நம்ம தள்ளி இருக்கோம். இங்கே தள்ளி ஒரு சன்சைடு லாஃப்ட் மாதிரி நம்ம கொடுத்து, அதே போல் லாஃப்ட் ஸ்லாப் வந்து வெளியில் கொஞ்சம் நிறுத்தி கொண்டு வந்துடுறோம் அதுலேருந்து வெளியில். அதே போல் இங்கே 2 அடி 4.25 இன்ச்சு இந்த மாதிரி இந்த பீம் லைன்லேருந்து 2 அடி 4.25 இன்ச்சு இங்கே ஒரு வெளி ஸ்லாப்பை கொடுத்துட்றோம். ஸோ அதனுடைய சாரல் ஏதாவது மலைச்சாரல்கள் ஏதாவது வந்ததுன்னா செவுத்தில் படாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இது வேறு லெவலில் வந்து இது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதனுடைய வீடியோ வந்து நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பேசின இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் நிறைய வந்து நம்ம ப்ராஜெக்ட், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் சிவிலில் வந்து பிளான், இந்த மாதிரி வந்து நம்ம கஸ்டமருடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி வந்து பிளான் போடுறதுக்கு நமக்கு இந்த சாஃப்ட்வேரில் ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் தொடர்ந்து இந்த மாதிரி பிளான்கள் இதில் போட்டுட்டதுனால
எனக்கு இது பயன்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது கொரல்ட்ராவில். ஸோ நான் கிராஃபிக் டிசைன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ஒரு வேலைகள் பண்ணுவதற்கும் இந்த சாஃப்ட்வேர் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீட்டு பிளான், பில்டிங் பிளானாக இருக்கட்டும், அல்லது வாட்டெவர் இன்ஜினியரிங் டிராயிங் எல்லாமே மோஸ்ட்லி இதில் போட முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் ரொம்ப ஹை லெவல் டிராயிங்கெல்லாம் நான் போட்டிருக்கிறேன். ஸ்ட்ரக்சரல் டிராயிங் கூட போட்டிருக்கிறேன். ஸ்டீலுக்கு வந்து நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீலுக்கு வந்து ஸ்லாப் ஸ்டீலுக்கு கூட வந்து நான் டிராயிங் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு எல்லாமே நமக்கு வந்து அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு துறை சார்ந்த விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது பற்றின வடிவமைப்புகள் பண்ணுறதுக்கு நமக்கு நிச்சயம் நமக்கற்ற இந்த மாதிரியான மென்பொருள் பயனுள்ள வகையில் அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம இந்த சேனல்லே வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, வீடியோவும் தொடர்ச்சியாக இங்கேயே இருக்குது. ஸோ நம்ம இன்னும் ரெண்டரிங் பண்ணலை, இதில் இருக்குது. உங்களுக்கு நான் இப்போ ரெக்கார்டிங்கில் இருக்கனால இதை உங்களால் காட்ட முடியல. கண்டிப்பாக இந்த சேனல்லே உங்களுக்கு இந்த வீடியோவும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரியான பிளான்களை வந்து உங்களுக்கு நம்ம கொரல்ட்ரா சாஃப்ட்வேர்லேயே போடலாம். அதுக்கு தகுந்த கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கும். ஸோ அதுக்குன்னு தனியாக போய் வந்து ஒரு சாஃப்ட்வேர் படித்து தான் இது பண்ணணுன்ட்டு இல்லை. ஸோ ஜஸ்ட் நமக்கு அந்த ஐடியா நாலேஜ் இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த சாஃப்ட்வேர்லேயே அந்த வேலையை ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப கமாண்டெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே இருக்க இந்த டூல்ஸ் எல்லாம் அழகாக எடுத்து வச்சு சூப்பராக வந்து வேலை செஞ்சிடலாம். ரொம்ப மைண்டை கொண்டு போய்க்க வேண்டியதில்லை. ஆலோசனை பண்ண தெரியணும். ஃபீல்டில் தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இங்கேயே உட்காந்து அதை திங்க் பண்ணணும். அங்கே ஃபீல்டில் வந்து இங்கே தப்பாக டிராயிங் பண்ணிவிட்டு ஃபீல்டில் போய் வந்து தப்பு பண்ணோம்னா அது மிகப்பெரிய தவறாயிரும். ஸோ இதில் யோசிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நமக்கு நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு டிராயிங்கை எப்படி ஒன்றா மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இங்கே இப்படி பண்ணலாம், அல்லது இப்படி பண்ணலாம், ஃப்ரீயாக பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு அளவுகளுக்கு அப்பப்போ கமாண்டு கொடுக்கணும், கேடில் மாதிரி கமாண்ட் கொடுத்து என்ட்ரு கொடுத்து பண்ணிவிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணவே வேண்டியதில்லை. ஃப்ளெக்சிபிளாக இங்கே டூல் இருக்குது, எடுக்கிறோம், நம்ம ட்ரா பண்ணுறோம், அழகாக நவுத்திக்கிறோம். என்னென்ன மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கைட்லைனை தள்ளி கொண்டு போகிறோம், நல்லா வேலை செய்யலாம். ஸோ எனக்கு இந்த டூல் வந்து இந்த சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி டிராயிங் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்கள் வந்து பில்டிங் பிளான் அந்த மாதிரியெல்லாம் வந்து ட்ரை பண்ண உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்லேயே நல்லா பண்ண முடியும். பேசிக்கலியான பிளான், வீட்டு பிளான் எல்லாம் அழகாக இதில் போடலாம். ஸோ சிவில் இன்ஜினியரிங் சார்ந்த, கன்ஸ்ட்ரக்ஷன் துறை சார்ந்த எளிமையான பிளான்களை இதில் போடலாம் இந்த கொரல்ட்ரா சாஃப்ட்வேரில். ஸோ நம்ம வர்க்கோலாவை பற்றின இந்த டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.